நான் கோல்டு ரேட்டை பார்த்துட்டே இருந்தேன் வருஷம் வருஷம். அதே மாதிரி என்னோட சேலரியும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் டக்குனு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தேன் எப்படின்னு பார்த்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 2014 ஜாயின் பண்ண ஒரு கம்பெனியில் அப்போ எவ்வளோ சேலரி வாங்கினேன், ட்ரெயினில் இருந்தேன். அப்போ ஒரு சேலரி வாங்கினேன். இப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், நான் ஒரு நல்ல சேலரி வாங்குறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண அப்புறம் கோல்டு எத்தனை கிராம் வாங்கியிருக்கலாம், அப்போ வாங்கின சம்பளத்துக்கும் இப்போ வாங்கின சம்பளத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு கிராம் தான் டிஃப்ரெண்ட்டு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ கம்மியான டிஃப்ரெண்ட் தான், புரியுதா? இதுலேருந்து நான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தேன். நடுவில் சில வருஷம் வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின கிராம்ஸ் இருக்கலாம், அதோட கூட 2-3 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ அந்த வருஷத்துல கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணி தான் எனக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கோல்டு ரேட் கூடியிருக்கு, அதனால என்னோட கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணால் நல்ல கோல்டில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் வந்து கோல்டை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும், அதனால கோல்டை சொல்கிறேன். கோல்டுக்கே எப்படின்னா நிஃப்டி 50 எப்படின்னு பார்த்துக்கோங்க, சென்செக்ஸ் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் கம்பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி டீட்டெயிலாக ஒரு வீடியோன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இன்கேஸ் நான் வந்து நிஃப்டி 50 என்னோட சேலரி அப்படியே நான் இது பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருப்பேன், அதை கிளியராக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.